மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் தேமுதிக கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிற பிரேமலதா அவர்கள், வன்னியரசு அவர்கள், விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த வன்னியரசு அவர்கள் உட்பட சில பேர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி, நம்ம முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட சில பேர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடுது, இந்த ஆட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறது, சோபா அரசியல் நடக்கிறது. சோபா அரசியல்னா விஜயனுடைய நம்ம சிஎம் விஜய் இருக்கார்ல, அவருடைய அம்மா ஆட்சி இல்லை. சோபா அரசியல்னா அது இல்லை. நம்ம சோபா செட் இருக்குல்ல, புஷ்பா படத்தினுடைய அந்த பாணியில் அரசியல் நடைபெறுகிறது. பகீர் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டது. அதில் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் வைத்த குற்றச்சாட்டு ரொம்ப பெரிய பகீர் குற்றச்சாட்டு. அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டிய இடத்துல முதலமைச்சர் விஜய் இருந்திருக்கிறார். ஆனால் அவரால் உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியல. பட் அவருக்கு தெரியல, அதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவருடைய முகம் சட்டமன்றத்துக்குள்ளாக ஒரு முகமாகவும் சட்டமன்றத்துக்கு வெளியில வேறொரு முகமாகவும் அறியப்பட்டது. நேற்று மாலையே அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இங்க பிரச்சாரத்துல வேற மாதிரி பேசுவாரு, அப்புறம் இங்க வந்தா வேற மாதிரி பேசுவாரு, அப்புறம் திடீர்னு தலைவர்களை போய் சந்திப்பாரு, கட்டி அணைப்பாரு, எல்லாரும் வேணும்னு நினைப்பாரு, அதிமுகவை உடைச்சி எடுப்பாரு, தனக்கு வேணும்னா ஊழல் சக்தியோட ஒன்னா சேர்ந்துப்பாரு, தனக்கு வேணும்னா மற்றும் பலரோட ஒன்னா சேர்ந்துப்பாரு, ஊழலே செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரு, ஆனா ஊழல்வாதிகளை பக்கத்திலே வச்சிருப்பாரு. இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் மூலமாக விஜயனுடைய அந்த கிளீன் இமேஜ் அப்படின்றது மெல்ல மெல்ல உடைஞ்சுக்கிட்டே இருக்கு. தூய சக்தி மெல்ல மெல்ல அம்பலப்பட்டுக்கிட்டே வராரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, நம்ம வன்னியரசு அவர்கள் வைத்த அந்த பகீர் குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக அவையில் பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போன பிறகு யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்த மாதிரி யாரோ எழுதி கொடுத்ததை ஒரு பெரிய நீண்ட அறிக்கையாக நேற்று வெளியிட்டார். அதெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா டயர்ட் ஆகிடுவீங்க படிச்சிங்கன்னா. அது ஏன் அந்த ஒரு அறிக்கை மீண்டும் கணக்கு புள்ளி விவரங்களோடு வெளியில் வருது அப்படின்னா, அவருக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் இப்போ சிக்கி இருக்கார். அது கொஞ்சம் வெளியில் வர்றது கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிட்டாதான் அவரால் சட்டமன்றத்தில் ஸ்பான்டேனியஸாக அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். யாரும் அங்கே துண்டு சீட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இப்போ என்னன்னா ஒரு குழு போடலாமான்னு யோசிக்கிறாங்களா. ஒரு மீம் வந்திருக்கு, நான் காலையிலேயே பார்த்தேன் அந்த மீமை. அது என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிங்கல்ல, இனிமே ரீல்ஸ் போடுறதெல்லாம் விட்டுருங்க, அது தனி ட்ராக்காக நடக்கட்டும். இன்னொரு பக்கம் இவருக்கு அங்க அவையில பேச ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு அதுக்கு பதில் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டீமை தயார் பண்ணி வைங்க. அவங்க எழுதி டைப் பண்ணி டக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்துடணும், அப்பதான் உடனே அவர் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு டீமை தயார் பண்ணுவதாக தகவல் வருது. பண்ணாலும் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்களுக்கு சுயமாக சிந்திக்கிற அறிவு இல்லை. யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இப்படிதான் நம்ம ஓட்டி ஆகணும், வேற வழி கிடையாது. இப்போ பிரச்சனையும் அது அல்ல, இப்ப நான் பேச வந்த விஷயம் அது இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி இவர் எப்படி ஆட்சி நடத்த போறாரு அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. ஆனால் எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் விஜயால் சட்டமன்றத்துக்குள்ள அந்த அமைதி முகம்னு சொல்றோம்ல, இப்ப அவர் சட்டமன்றத்துக்குள்ள ஆளுங்கட்சியினுடைய எங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மென்மையா இருக்கும். எதிர்கட்சிகள் கடந்த ஆட்சியாளர்கள் என்னெல்லாம் மக்கள் நல பணிகள் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாங்க தொடருவோம் அப்படிலாம் ரொம்ப சாஃப்டா பேசிட்டு போனார்ல. இந்த முகம், இந்த ஃபேஸ் அப்புறம் வெளியே போன பிறகு எப்படிங்க கர்ண கொடூரமா மாறுது? ஏன் மாறுது தெரியல. ஜோசப் விஜய் என்கிற இவர் இப்போ பொட்டு வச்சிருக்காரு, தப்பு இல்லை, அது அவர் விருப்பம், வச்சுக்கலாம். கயிறு கட்டியிருக்காரு, அதுவும் தப்பு இல்லை, வச்சுக்கலாம். ஆனால் இது அத்தனைக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சனாதனம் ஒளிந்திருக்கிறது. இதை அவர் எப்படி ஜோசப் விஜயாக அடையாளப்படுத்தப்படுகிறாருன்னு தெரியல நமக்கு. ஜோசியருக்கு பதவி கொடுத்து அசிங்கப்பட்டார். முதல் நாளிலேயே ஒரு கேவலத்தை சந்தித்து விட்டார். மிக மோசமான குற்றச்சாட்டாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்த போது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற முதலமைச்சர் விஜய் உடனடியாக அங்க எதிர்வினை ஆற்றவே இல்லை. எங்க திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுத்துங்கன்னு சொன்ன விஷயத்துக்கு மட்டும் முந்தைய அரசினுடைய மக்கள் நல திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படும் ரொம்ப சாஃப்டா ஒரு வரி படிச்சுட்டு அந்த ஜோசியருக்கு மட்டும் நான் யோசிக்கிறேன்னு பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. என்னடா முதலமைச்சர் விஜய் இப்படி அமைதியின் சொரூபமாக மாறிவிட்டாரு, என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது நான்லாம் யோசிக்கவே இல்லை. நான் அப்பவே யோசித்தேன், இவருக்கு பதில் சொல்வதற்கு அப்போ அவருக்கு தெரியல. ஏன்னா டக்குன்னு ஸ்பான்டேனியஸா பேச முடியாது அவரால், யாராவது எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததை மட்டும் படிச்சார், ரொம்ப தெளிவா படிச்சார்.
ஆனா இந்த விஷயத்துக்கு டக்குன்னு அங்கிருந்து வெளியே இருந்து ஒருத்தன் வந்து துண்டு சீட்ல எழுதி கொடுத்துருக்கணும். அதை செய்ய தவறி விட்டார்கள். இனிமே அது நடக்கும். நீங்க ஒன்னா பாருங்க, அடுத்தடுத்து வருகிற அசம்பிளி செஷன்ல எல்லாம் வெளியே காவல் காத்துக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். இவர் யாராவது எதிர்கட்சிகளோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசினா உடனே நம்ம பதில் சொன்னாதான் அது வந்து நமக்கு சரியா இருக்கும்னு அங்க ஒரு ஆளை செட் பண்ணி வைப்பாங்க. எப்படி வந்து நம்ம பிரதமர் மோடிக்கு டெலிபிராம்டர் கொடுக்குறாங்களோ, அவர் நேரா பேசுற மாதிரியே தெரியும். பிராம்டர் கட் ஆயிடுச்சுன்னா அவர் பேச தெரியாது. அவருக்கு திருன்னு முழிப்பாரு, மாட்டிக்கிறாருல, நிறைய நேரங்கள்ல மாட்டிக்கிட்டு பயங்கரமா அவர் ட்ரோல் ஆகிறார் இல்லையா, அது மாதிரி இவருக்கு எழுதி கொடுத்தாதான் பேசுவார். இவருக்கா சொந்தமாலாம் யோசிக்க பேச தெரியாது. பாவம், அது என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் 33 வருஷமா எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி பேசி பேசி நடிச்சு பழக்கப்பட்டவரை திடீர்னு ஸ்பான்டேனியஸா பேசினா எப்படிங்க வரும்? வராது. சோ எனிவே அவர் கத்துக்கிறார். முதலமைச்சர் விஜய் இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் வீட்டுக்கு போன உடனே அதுக்குள்ள தயார்படுத்திட்டானுங்க போல இருக்கு. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் எழுதி கொடுக்குற ஆட்கள் வந்து விஜயை மாட்டி விடுற நோக்கத்திலே எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு. முதலமைச்சர் விஜய் பொது வெளியில அசிங்கப்பட்ட உடனே எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஒரு பெரிய நீண்ட அறிக்கை, அதை படிக்கணும்னா அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரே வந்துடும், படிச்சு முடிக்கிறதுக்குள்ள. நம்ம அது திமுகவை திட்டுறாராம். எப்படின்னா, தாவேக்காவுடைய வீழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு? கொளத்தூர்ல அவங்க அப்பா தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லாம கொளத்தூரே சாட்சின்றார். ரொம்ப பிரமாதமான விஷயம் தாங்க. அவர் நீண்ட அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல புள்ளி விவரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. திமுக எப்படி தோத்து தெரியுமா, எத்தனை பாயிண்ட் தெரியுமா, எத்தனை கோடி ஓட்டு எங்களுக்கு மூந்து தெரியுமா, திமுக தனியாக வாங்கிய ஓட்டு என்ன தெரியுமா அப்படின்னு பெரிய புள்ளி விவர புலியாக விஜய் பிரிச்சு மேஞ்சிருக்காரு முதலமைச்சர். அறிக்கை வழக்கமா ஸ்பான்டேனியஸா அங்க பேசும்போது எதிர்வினை டக்குனு ஏஞ்சி முதலமைச்சர் ஏஞ்சா எதிர்கட்சி தலைவர் நின்றுவாரு. சபாநாயகர் முதலமைச்சருக்கு தான் பர்மிஷன் கொடுப்பாரு பேசுறதுக்கு. நான் அவை நடவடிக்கையை செய்தியாளரா பல ஆண்டுகள் செய்தியை எடுத்திருக்கிறேன் நான். முதலமைச்சர் எந்திரிச்சாரு, யார் பேசினாலும் அவங்க உடனே பேச்சு நிறுத்திடணும், பேச முடியாது. உடனடியாக அவர் வந்து பதில் சொல்லுவாங்க. ஜெயலலிதா பதில் சொல்லியிருக்கிறாங்க, கருணாநிதி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பதில் சொல்லியிருக்கிறாரு. எல்லா முதலமைச்சர்களும் அவையில கேள்வி கேட்டா அவையிலே உடனே பதில் சொல்லுவாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாற்றத்தை விரும்புகிற முதலமைச்சரா இருக்காரு. சோ மாற்றம்னா என்னது? உடனே பதில் சொல்லக்கூடாது, பொறுமையா நம்ம சொல்லுவோம். என்ன பெரிய கெட்டு போகுது, என்ன பெரிய விஷயம் இது? அவரு சொல்லிட்டாரு, ஓகே, நம்ம பாயிண்ட் எல்லாம் எடுக்கணும்ல, அதுக்கு நம்ம தரவுகள் போட்டு ஆள் போடணும்ல. ஏன்னா இது வரைக்கும் ரீல்ஸ்ல தானே ஓடிக்கிட்டு இருக்கு, முழுக்க அப்படிதானே ஓடுது. அப்ப அந்த அடிப்படையில ஒரு பெரிய நீண்ட அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த அறிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், தயவு செய்து உங்களை நம்பி எதற்காக உங்களுக்கு பெண்கள் வாக்களித்தார்கள் தெரியுமா? இவ்வளவு பெண்கள் எங்களை திரண்டு வந்து விசில் ஊதிட்டாங்கன்றீங்கல்ல, அந்த ஊதன விசில் எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க 2500 ரூபாய் கொடுப்பீங்க, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லிருக்கீங்க கொடுப்பீங்க, இளைஞர்களுக்கு ஒரு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க கொடுப்பீங்க, மாற்றுத்திறனாளிக்கு பணம் தரேன்னு சொன்னீங்க தருவீங்க, பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு பணம் கிடைக்கும்னு நம்பினாங்க, இதெல்லாம் தருவீங்க நம்பிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இலவசங்களுக்காகத்தான் வாக்குகள் பெருவாரியாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்க நடிகர் பிம்பம் மட்டும் அவர்களுக்கு எடுபடல, அவங்க அதெல்லாம் நம்பினாங்க. நீங்க சொன்னது மாற்று அரசியல். என்ன சொன்னீங்க? அவர் 2000 சொன்னா நான் 2500 ரூபாய், அவர் 1000 ரூபாய் சொன்னா நான் 2000 ரூபாய். ஏற்கனவே எடப்பாடி போன எம்பி எலெக்ஷன்ல இந்த 6 சிலிண்டர் திட்டத்தை அவர் தான் சொன்னார் முதல்ல. நீங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிட்டீங்க, அன்னபூர்ணா சூப்பர் 6 அப்படின்னு. அவ்வளவுதான், பட்டி டிங்கரிங் பார்த்த திட்டம் தான் அது. அந்த 6 சிலிண்டர் எப்ப கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்காங்க. இலவச மின்சாரம் அப்படின்றது மாதம் சொன்னீங்க, இப்ப 2 மாசத்துக்கு ஒரு முறைன்றீங்க. அப்ப அதுலயே உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குறுதிகளிலும் பொய்யும் புரட்டும் தான் இருக்கு. அதுல உண்மைத்தன்மை இல்லை. வந்த உடனே ஜோசியருக்கு பதவி கொடுத்து அசிங்கப்பட்டிருக்கீங்க. அதை விட இன்னொரு கொடூரம் என்ன அப்படின்னா, இணையதளங்கள் எல்லாம் இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களையோ தாவேக்கா அரசை குறித்தோ எதிர் விமர்சனம் செய்கிறவர்கள், அது யாரா இருந்தாலும் எதிர்த்து விமர்சனம் செஞ்சா கருத்துக்கள் போட்டா அந்த கணக்குகள் முடக்கப்படணும்னு சைபர் கிரைம் கடந்த வாரத்தில் உத்தரவு போட்டிருந்தாங்க. 8ஆம் தேதி போல உத்தரவு போட்டாங்க போல இருக்கு. அந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு மண்டையில 2 கொட்டு வச்சிருக்கு நறுங்குன்னு. என்னன்னா, கொட்டு வச்சது மட்டும் இல்ல, முடக்கப்பட்ட பக்கங்களை ஓபன் பண்றா. சர்வாதிகார போக்கு இது. கருத்து சுதந்திரத்துக்கு யாராலையும் தடை விதிக்கவே முடியாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பான், எழுதுறவங்க எழுதிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நேர்மையா ஆட்சி நடத்துங்க. உங்க ஆட்சி தவறாக இருக்கும் பட்சத்துல எல்லாரும் சுட்டி காட்டதான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் நீதிமன்றம் இன்றைக்கு மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கு நீதிமன்றம். இதுக்கு என்ன சொல்ல போறாரு முதலமைச்சர் விஜய் பதில்? ஏன்னா
தொடர்ச்சியாக இன்று மட்டும் அவருக்கு 2 இடத்துல பெரும் அடி. ஒண்ணு அந்த ஜோசியர் நியமனம், முதல் நாளிலேயே ஜோசியர் நியமனத்தை பண்ணி அசிங்கப்பட்டிருக்கார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முன்பாகவே இந்த வேலை செய்யுது. அது ஒண்ணு திரும்ப பெற்றாரா, மிகப்பெரிய அசிங்கம் அது. அடுத்ததாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற இந்த விஷயம், அதாவது சோசியல் மீடியால முதலமைச்சர் விஜய் குறித்தோ தாவேகா ஆட்சி குறித்தோ எதிர்கருத்து யார் வச்சாலும் விமர்சனங்களை கடுமையாக வைத்தால் அவர்களுடைய கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது இன்னைக்கு அதுவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த கணக்குகள்லாம் மீண்டும் செயல்பட வேண்டும் என்று எக்ஸ் தளத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது தேவையா உங்களுக்கு? எப்பவுமே எதிர்கட்சிகளா இருக்கிறவர்கள் ஆரோக்கியமான விஷயங்களை சொல்லும் போது, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லும் போது எடுத்துக்கணும். அவங்க தான் முழுமையான ஆட்சியை ஒழுங்கா நடத்த முடியும். இப்ப இன்னொரு விஷயம், தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் தவறு மேல் தவறு செய்கிறார் என்பதற்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் சாட்சியா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அமுதா IAS ஒருத்தவங்க மிக நேர்மையான அதிகாரியாக பார்க்கப்பட்டவர், எல்லா இடங்களிலும் அதிகாரத்துக்கு அடிபணியாதவர், நேர்மையா தான் இருந்தாங்க. அந்த நேர்மையான அதிகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கார் முதலமைச்சர் விஜய். இதுதான் மாற்றமா? இதுதான் மாற்றமா? உதயச்சந்திரனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்திருக்கீங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அந்த உதயச்சந்திரன் தவறான தகவலை கொடுத்தார்ன்றதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அமுதா IAS என்பவர் நேர்மைக்கு சிகரமா இருந்தவர். அவங்க பணிபுரிந்த காலத்துல அவங்க எங்கெல்லாம் கலெக்டரா இருந்தாங்களோ அங்கெல்லாம் அதிகாரத்துக்கு அடிபணியாமல் பணியாற்றியவர். பல முறை டிரான்ஸ்பர் பார்த்திருக்காங்க, பல இலாக்காக்களுக்கு அவங்க தூக்கி அடிச்சிருக்காங்க, மாத்திட்டே இருந்திருப்பாங்க. அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அவர்கள் தான் நேர்மையா இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போது அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி இருக்கிறார்களே, இந்த உத்தரவை பிறப்பித்தது முதலமைச்சர் விஜயா? தூய ஆட்சி வழங்குகிறேன்னு சொன்ன முதலமைச்சர் விஜயனுடைய லட்சணம் இதுதானா அப்படின்னு நாட்டு மக்கள் உங்களை திருப்பி கேட்பாங்க கேள்வி. கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர்னா உங்களுக்கு நான் சொல்றேன், இதுல எல்லாம் கை வைக்காதீங்க. இப்ப வந்த உடனே இந்த மாதிரி நிர்வாக நடவடிக்கை பண்றேன்ட்டு நேர்மையாளர்களை தொலைத்து விட்டால், தவறான நபர்களை உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா மோசமான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். உங்க ஆட்சி லட்சணமே எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியாத நித்திய கண்டம் பூர்ண ஆயுசா இருக்கு. இதெல்லாம் நிச்சயமா அவருக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். இன்னும் எத்தனை பேர் என்னென்ன பண்ண போறாரு தெரியல, எத்தனை அதிகாரிகளை மாத்த போறாருன்னு தெரியல. அது இன்னொரு மீம் ஒன்று ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியலங்க. இவர் வீடு இருக்கிறது நீலாங்கரை, இவர் பனையூரோ நீலாங்கரையிலோ அங்கிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு சட்டசபைக்கு வந்து போறதுல போக்குவரத்து பயங்கர சிக்கலா இருக்கு, அதனால இவர் ஹெலிகாப்டர்ல பயணப்பட போறாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இங்க பொருளாதாரத்துல அப்படியே டவுன்ல இருக்கும், கஜானா காலின்னு வேற சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப ஹெலிகாப்டர் பயன்படுத்துறீங்கன்னா எவ்வளவு செலவாகும்? இதெல்லாம் ஆடம்பரம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? சென்னையிலேயே வந்துருங்க, நீலாங்கரையில தான் இருக்கணுமா? பெட்ரோமேக்ஸ் லைட் விட்டு இங்க வந்துருங்க, சென்னையிலேயே அழகான ஏதாவது ஒரு பங்களாவை எடுத்துங்க, முதலமைச்சருக்கான பங்களாவை தங்குங்க, உங்களுக்கு தேவையான வசதிகள் அங்க பண்ணிங்க. நீலாங்கரையில தான் இருப்பீங்களா? 20 அடி உயரத்தில் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளதான் இருப்பீங்களா? முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்களை தேடி டெய்லி மக்கள் வருவாங்க, அவர்கள் கோரிக்கை மனுவோடு வருவாங்க, ஏதோ ஒரு ஆசையில வருவாங்க, முதலமைச்சரை பார்க்கலாம் நமக்கு உதவி கிடைக்கும்னு வருவாங்க. அவனை எல்லாம் நீலாங்கரைக்கு வர வைப்பீங்களா? பனையூருக்கு வர வைப்பீங்களா? இந்த நடவடிக்கை எல்லாம் ரொம்ப ஆபத்தான நடவடிக்கைங்க. அதனாலதான் விஜய் அவர்களை தொடர்ந்து ஆரம்பத்தில் நம்ம முதலமைச்சர் ஆயிட்டார் இப்ப அவரு, ஆனாலும் அவர் செய்கிற அரசியல் என்பது ஆபத்தான அரசியல் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுல நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ அதே தான் செய்யறாரு அவர். ஏன்னா அவர் அசம்பிளிக்குள்ள ஒரு முகம் இருக்கு, வெளியில ஒரு முகம் இருக்கு, நல்லா நடிக்கிறார், அது மட்டும் தெரியுது. ஏன்னா பலதரப்பட்ட முகங்களை அவர் ரொம்ப கொண்டு காமிச்சிட்டே இருக்காரு. அதையெல்லாம் நம்ம பார்த்துதானே ஆகணும். முதலமைச்சராக பதவி அந்த முள் படுக்கையில உட்கார்ந்துருக்கார், முள் சேர், அதுல உட்கார்ந்துருக்காரு. நிறைய நெருக்கடி இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்லல, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும், அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லல. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கீங்களா, மிஷின் மூலமா நீங்க ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடந்து யாருடைய தயவால வந்திருக்கீங்களான்றதுலாம் நம்ம போக விரும்பல. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் தான், அதுல எந்த மாற்றுக்கிறது நமக்கு இல்லை. ஆனால் அவர் எடுக்கிற நடவடிக்கைகள், பதவி பவர் வந்துட்ட உடனே, மெஜாரிட்டியை நிரூபிச்ச உடனே அரசு அதிகாரிகளை பந்தாடுகிற வேலையும் செய்கிற எல்லாமே தப்பான முடிவுகளும் எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்க உங்களுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. இலக்கு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இலக்கு வைத்து ஓடுங்கள்.
இந்த மாநிலத்தை உயர்த்தணும், இந்த மாநில கடன் சுமையை நான் தீக்கணும், வரி வருவாயை எப்படி உயர்த்துவதற்கான வேலையை நான் செய்யணும், ஒன்றிய அரசாங்கம் தராமல் நிறுத்தி வச்சிருக்கிற நிதியெல்லாம் எப்படி நான் மீட்டெடுப்பது, எப்படி அங்க வாங்குறது, அதுலலாம் கவனம் செலுத்துங்க. அதற்கு ஆலோசனை பண்ணுங்க, அதை முடிவெடுங்க. அதை விட்டுட்டு நேர்மையான அதிகாரிகளை தூக்குறது, ஜோசியரை பக்கத்துல வச்சுக்கிறேன்னு நினைக்கிறது, இன்னும் தப்பா நான் டேட்டா கொடுக்குறேன்னு அதை நீங்க எதிர்கட்சி பதில் சொல்லிட்டா உடனே ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க பக்கத்துக்கு பக்கத்து பதில் சொல்லணும். அசம்பிளியில பேசணும் சார், முதலமைச்சர் சார், நீங்க அசம்பிளியில பேசணும் சார். இதெல்லாம் அங்க பேசுங்க. 4 வார்த்தை பதில் சொல்லியிருந்தா கூட உங்களை பாராட்டி இருப்பார்கள். உடனே அவர் சொல்றார் சோபா அரசியல் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க சோபா அரசியல் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க நிறைய சினிமா எடுக்கிற தயாரிப்பாளர்ன்றதுனால சினிமாவை கொண்டாடுறீங்களா? நானும் நடிகன் தாங்க, ஆனால் இங்க நடப்பது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க பேசி இருந்திருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி இருந்திருக்கணும். அதற்கு கவுண்டர் கொடுத்திருக்கணும். அவர் குதிரை பேர ஆட்சின்னு சொன்ன உடனே குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகம்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா அது முதல் நாள் பேசினது. அதற்கு மறுநாள் எழுதி கொடுத்துட்டாங்க யாரும். அதற்கு இதை சொல்லுங்க, ட்விஸ்ட் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி பஞ்ச் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் இது உங்ககிட்ட இருந்து வரணும். பட் அது வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நாம அதுக்கு தான் வெயிட் பண்றோம். எப்படியாவது முதலமைச்சர் விஜய் அவரே பேசுவார்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவை மண்டபத்தில் எழுதி கொடுக்கறத தயவு செய்து படிக்காதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. நீங்க உங்களுடைய நாலேஜை கொஞ்சம் வளர்த்துங்க தயவு செய்து. முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கேட்கணும். அட்லீஸ்ட் உங்க போனை பாருங்க, என்னென்ன கருத்துக்களை வெளியில பேசுறாங்க, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. உங்ககிட்ட மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் நீங்கள் எப்ப சுயமா முடிவெடுக்கிறீங்களோ அப்பதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். பட் ஆனா நீங்க அசம்பிளியில பேசின பேச்சுக்கு வெளியே போய் ஒரு பெரிய பதில் சொல்றீங்கல்ல, இது ட்ரோலா போயிட்டு இருக்கு. தேவையா இது உங்களுக்கு? எனிவே, இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு கோடங்கி வாய்ஸ் சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவளிக்கும்படி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். நன்றி, வணக்கம்.